கடகராசி சுக்கிரதசை. இந்த 2025 பெயர்ச்சியாகக்கூடிய சனி பகவான் சுக்கிரதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? சனி பயிற்சி அப்படிங்கிறது 2025 மார்ச் 29 திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி. இந்த திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி சனி பயிற்சி நடந்தாலும் வாக்கிய பஞ்சாங்கப்படி 2026 சனி பயிற்சி, அதாவது திருநள்ளாறு சனி பயிற்சி, அது வாக்கிய பஞ்சாங்கப்படி. முழுமையான சனி பயிற்சிங்கிறது அதுதான். இந்த சனி பகவானுடைய பயிற்சி 2025 நிறைய பேருக்கு சுக்கிரதசையில் நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கு. அதாவது அஷ்டம சனியாக இருந்த காலத்தில். இப்போ அஷ்டம சனி விடுதலையான பிறகு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? 3 நட்சத்திரம் இருக்குது கடகராசியில். புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்தெந்த வயசில் இந்த சுக்கிரதசை அப்படிங்கிறது நடைமுறைக்கு வரும்? புனர்பூச நட்சத்திரத்துக்கு 3 வருடங்கள் குருதசை நடப்பு இருந்தால் பிறகு 19 வருடங்கள் சனி தசை. 3 + 19 22 வயசுக்கு பிறகு புதன் தசை 17 வருடங்கள். அப்போ 39 வயசு வரைக்கும் புதன் தசை வந்துடும். 39க்கு பிறகு 7 வருடங்கள் கேது தசை. 39 + 1 7 46. அப்போ 46 வயசு வரைக்கும் கேது தசை நடப்பில் வந்துடும். 46 வயசுக்கு பிறகு தான் இந்த சுக்கிரதசை 20 வருடங்கள் வரும். யாருக்குனாக்கா இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு 46 வயசுலேருந்து 66 வயசு வரைக்கும் சுக்கிரதசை நடைமுறைக்கு வரும். ஒரு வருஷம் முன்ன பின்ன இருக்கலாம். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், சனி தசை அப்படின்னா 19 வருடங்கள். உங்கள் சுய ஜாதகத்தில் தசா புத்தி இருப்புக்கள் என்ன வேணா இருக்கலாம். ஆனால் என்னோட கணக்குப்படி ஒரு 4 வருடங்கள் எடுத்துக்கலாம். 2 விதமாக எடுத்துக்கலாம் அதை. ஏன்னா முதல் பாதம் 4ஆம் பாதம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். 2 விதமாக இந்த பலன்களை எடுத்துப்போம். அதாவது பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எந்தெந்த வயதில் வரும் அப்படின்றது நான் சொல்லிடுறேன். முதல் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா இப்போ 15 வருடங்கள் தசா புத்தி இருப்பு இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். முதல் பாதத்தில் இருக்கிறீங்க, 15 வயசு வரைக்கும் சனி தசை நடப்பில் வந்தால் பிறகு 17 வருடங்கள் புதன் தசை. 15 + 17 32. 32 வயசுக்கு பிறகு 7 வருடங்கள் கேது தசை. 32 + 7 அப்படின்னா 39. அதாவது ஒரு 40 வயசு வரைக்கும் இந்த கேது தசை நடைமுறைக்கு வந்துடும்னு வச்சுக்கலாம். அதன் பிறகு 20 வருடங்கள் சுக்கிரதசை. 40 + 1 20னா 60. இது முதல் பாதத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. அதே பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் அப்படின்னாக்கா ஒரு 5 வருடங்கள் தசா புத்தி இருப்பு இருக்கிற மாதிரி வச்சுப்போம். 5 வருடங்கள் சனி தசை நடப்பில் வந்தால் 5 + 1 17 22 வயசு வரைக்கும் புதன் தசை நடப்பில் வரும். புதன் தசைக்கு பிறகு 7 வருடங்கள் கேது தசை. 22 + 1 7 29. கிட்டத்தட்ட ஒரு 30 வயசு வரைக்கும் வச்சுக்கலாமே. 30க்கு பிறகு 20 வருடங்கள் சுக்கிரதசை. அதாவது பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு 30 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் 20 வருடங்கள் சுக்கிரதசை நடைமுறைக்கு எடுத்துக்கலாம் என்னோட கணக்குப்படி. ஆயில்ய நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருந்தீங்கன்னா 13 வருடங்கள் தசா புத்தி இருப்புக்கள் எடுத்துக்கிட்டா கூட 13 + 1 7 கேது தசை 20 வயசு வரைக்கும் முடிஞ்சிடும். 20 வயசுக்கு பிறகு 40 வயசு வரைக்கும், அதாவது 20 வருடங்கள் சுக்கிரதசை. அதாவது ஆயில்ய நட்சத்திரம் முதல் பாதம் கொண்ட நபர்களுக்கு. அதே ஆயில்ய நட்சத்திரம் 4ஆம் பாதம் இருக்கிறவங்களுக்கு 3 வருடங்கள் தசா புத்தி இருப்பு புதன் தசை வந்துச்சுன்னா பிறகு 7 வருடங்கள் கேது தசை. அப்போ 10 வயசோட கேது தசைங்கிறது முடிவுக்கு வந்துடும். அப்போ 10 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் சுக்கிரதசை நடைமுறைக்கு வரும். இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்தெந்த வயதில் சுக்கிரதசை வரும் அப்படின்றது நான் சொல்லிட்டேன். நீங்கள் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, உங்கள் வயதுக்கு சுக்கிரதசை நடக்குதா, உங்களுக்கு சுக்கிரதசை நடக்குதா, வயசு ரீதியாக போயிடுவோம். 16 வயசுலேருந்து 66 வயசு வரைக்கும் இந்த 3 நட்சத்திரக்காரர்கள் எந்த வயதில் சுக்கிரதசை நடந்தாலும் சரி, இந்த சனி பயிற்சிக்கு பிறகு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ 16 வயசுலேருந்து ஒரு 20-22 வயசு வரைக்கும் இது ஆயில்ய நட்சத்திரத்துக்கு ஒத்து வரும். இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கிறீங்க. இந்த சுக்கிரதசை அப்படிங்கிறது படிப்பு ரீதியாக நல்ல ஒரு மாற்றம். படிப்பில் ஒரு சில பேருக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்தது இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு. இந்த வயதில் வரக்கூடிய சுக்கிரதசைங்கிறது படிப்பு ரீதியாக நிறைய பிரச்சனைகளை கொடுத்தது இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு. மனசளவில் பாதிப்பு. ஒரு சில பேருக்கு இந்த அஷ்டம சனியில் திருமணம் கூட ஒரு சில பேருக்கு நடந்திருக்கு. அதாவது 18-19 வயசில் திருமணத்தையே கொடுத்துருக்கு. அப்படி இல்லைன்னா லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்துருக்கு. அஷ்டம சனி அப்படிங்கிறது ஏன் அப்படியெல்லாம் பண்ணுச்சு அப்படின்னா, இந்த அஷ்டம சனி
இந்த சுக்கிர தசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யாது. வேற லக்னமாக இருந்தால் கூட சரி, இந்த ராசிக்கு அவயோகம் செய்யக்கூடிய கிரகம் இந்த சுக்கிர பகவான். நீங்கள் எந்த லக்னமாகனா இருங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த ராசிக்கு சுக்கிர தசை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு நன்மை செய்யாது. ஏன் சுக்கிர தசை நல்லது செய்யாது? சந்திரனோட வீட்டுக்கு சுக்கிரன் நன்மை செய்ய மாட்டார், சுக்கிரனோட வீட்டுக்கு சந்திரன் நன்மை செய்ய மாட்டார். அவயோக கிரகங்களாக வந்துடும். இது அவயோக தசை. சுக்கிர தசைங்கிறது அவயோக தசை. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ இந்த ராசிக்கு 3, 6, 10, 11 ஆகிய இடங்களை இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா சிறப்பு. அது மாதிரி இருந்து கூட ஒரு சில பேருக்கு தசை நடத்திட்டு வந்திருக்கலாம், நல்லாவே இருந்திருக்கலாம். ஆனால் அஷ்டம சனி வரும்போது அந்த பலன்களை மாற்றி கொடுக்கும். 7 சனியோ அஷ்டம சனியோ வரும்போது அவயோக கிரகங்களுடைய தசைகள் நடந்துச்சுனாக்கா அவயோக பலன்களை கொடுத்துரும். யோக கிரகங்களோட தசைகள் நடந்துச்சுனாக்கா யோக பலன்களை கொடுத்துரும். அப்போ இது அவயோக கிரகம் அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நிறைய நெருக்கடிகளை சந்திச்சிருப்பீங்க. படிப்பு ரீதியாக, மனசளவில், லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், சொல்ல முடியாத துயரங்களை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க இந்த நேரங்களில். இது எல்லாமே உங்களுக்கு மாறும். இப்போ 9ஆம் இடத்துக்கு சனி பயிற்சி, கடந்த 2.5 வருட காலமாக குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி மற்றும் மாதாந்திர கோள்கள், எந்த கோள்களுடைய பயிற்சிகளும் உங்களுக்கு சரியான பலன்களை கொடுத்துருக்காது. அஷ்டம சனியோட பலன்கள் தான் முழுமையாக, சனி பகவான் தான் உங்களுக்கு பலன்களை கொடுத்துருக்கணும். எது கொடுத்துருந்தாலும் அவர் தான், சுக்கிரதசை கூட கிடையாது. இப்போ சனி பயிற்சியாகி விடுதலை ஆகுது. 9ஆம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி. இதன் பிறகு சனி பகவான் அதை கொடுப்பாரு இதை கொடுப்பாரு அப்படிலாம் கிடையாது. கர்ம அடிப்படையில் உங்கள் சுய ஜாதகத்தில் அவர் என்ன ஒரு வேலை கொடுத்துருக்கீங்களோ, அவருக்கு நீங்கள் எந்த இடத்துல இருக்காரோ அது நீங்கள் கொடுத்த வேலை கர்ம அடிப்படையில், அந்த வேலையை முடிச்சுட்டு கிளம்பிட்டார். இதன் பிறகு 7 சனி வரும்போது தான் அவருடைய வேலை. இதுக்கிடையில் அவர் எல்லாம் கொடுக்க மாட்டார். அவர் இப்போ தசாபதி கொடுக்கறதுக்கு வழி விட்டுருவார். இப்போ இந்த தசை தான் கொடுக்கணும். இப்போ சுக்கிரதசையாக சுக்கிரதசை தான் கொடுக்கணும். சுக்கிரதசை படிக்கிற காலகட்டத்தில் பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது. ரொம்ப அவயோக தசையாக இருந்தால், அதாவது இந்த ராசிக்கு அவயோகர் அவர், வேற லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு அவயோகராக அவயோகம் செய்யக்கூடிய கிரகம் வீட்டில் இருந்தாலோ, அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்தாலோ, அதாவது உங்கள் லக்கணத்துக்கு மறைவு ஸ்தானங்கள் அப்படி இல்லை ராசிக்கு மறைவு ஸ்தானங்களை இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கடுமையான கெடுபலன்களை கொடுத்துருக்கும் இந்த சுக்கிர பகவான். இதன் பிறகு கொஞ்சம் கம்மியாகுமே தவிர அந்த கெடுபலன்கள் இருக்கும், பெருசாக கம்மியாகும்னு சொல்ல முடியாது. நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். படிப்பு ரீதியாக எல்லாமே 20-22 வயசு வரைக்கும் பொதுவாகவே ஒரு சிலருக்கு எல்லாருக்குமே பொருந்தி வரும் எல்லா வயசுலையும். இப்போ 22 வயசு வரைக்கும்னாக்கா படிப்பு ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஓரளவுக்கு தெளிவாக இருக்கும், மனநிலை தெளிவாக இருக்கும். நண்பர்கள் வட்டாரத்தில் ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். 22 வயசுக்கு மேலே 66 வயசு வரைக்கும் சுக்கிரதசை, எந்த வயது காலகட்டத்தில் சுக்கிரதசை நடந்தாலும் சரி, இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வேலை வாய்ப்பில் இது வரைக்கும் ப்ராப்ளம் வந்திருக்கும். வேலை போயிருக்கும், வேலை கிடைச்சிருக்காது. அந்த வேலை இப்போ கிடைக்கும். புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கும், இல்லை இது வரைக்கும் வேலையில் பாதிப்பு இருக்குது, சரியான வேலை அமையல, ஒரு இடமா நான் இல்லை, அது மாதிரி சொல்லக்கூடிய நபர்களுக்கும் இப்போ நல்ல ஒரு வளர்ச்சின்னு சொல்லலாம். வேலை ரீதியாக, பொருளாதார ரீதியாக உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆகும். இது 22லேருந்து ஒரு 30 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க, புதுசாக வேலை தேடுறீங்க அப்படின்னாக்கா அந்த வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றம், வேலை ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி. உடல் நலத்தில் தொந்தரவுகள் இருந்தாலும் அந்த தொந்தரவுகள் இருக்காது. திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள், ஏன்னா ஒரு 30-32 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க திருமணத்துக்காக முயற்சி பண்ணியிருப்பீங்க. ஒரு சில பேர் இந்த சுக்கிரதசையில் திருமணம் பண்ணியிருக்கலாம். அந்த திருமணம் அப்படிங்கிறது லவ் மேரேஜ் பண்ணியிருந்தால் நிறைய ப்ராப்ளத்தை இந்த அஷ்டம சனியில் சந்திச்சிருப்பீங்க. ஒரு சில பேருக்கு பிரிவுகள் கூட கொடுத்துருக்கலாம். அந்த பிரிவுகள் கொடுத்துருந்தாலும் டைவர்ஸ் கூட ஒரு சில பேர் கொடுத்துருக்கலாம். ஆனால் சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ சேர்ந்து வாழலாம், ஓரளவுக்கு கிளியர் ஆகும். அரேஞ்ச் மேரேஜே நடந்து நிறைய பேர் பிரிஞ்சவங்களே நான் பார்த்துருக்கிறேன். இது மாதிரியான அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு, அதாவது திருமணம் ரீதியாக நிறைய ப்ராப்ளத்தை சந்தித்து வரக்கூடிய நபர்கள் இப்போ திருமணத்தில் ப்ராப்ளம் இருக்காது, மனசு விட்டு பேசக்கூடிய சூழ்நிலை, கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை நிலவும். கணவன் மனைவிக்குள்ளே நிறைய கருத்து வேறுபாடு இருந்து வீட்டிலேயே பிரிஞ்சிருக்கக்கூடிய நபர்கள் பார்த்துருக்கேன். ஒரே வீட்டில் இருப்பாங்க, 2 பேருக்கும் பேச்சுவார்த்தை இருக்காது. அது மாதிரியான அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு இப்போ முடிவுகள் தெளிவாக இருக்கும். அதாவது அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகள் ஏற்படும், குடும்பத்தில் நல்ல ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவயோக தசைகள் நடக்கும்போது சுக்கிரன் கொடுக்கறத அஷ்டம சனி வந்துச்சுன்னா அது கெடுத்து விட்டுரும். இப்போ திருமணத்தையும் கொடுத்துருக்கோம், உங்களுக்கு அஷ்டம சனிக்கு முன்னாடி திருமணம் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா திருமணத்தையும் கெடுத்து விட்ருக்கோம், திருமணத்தில் ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கோம். என்னென்னலாம் அந்த சுக்கிர தசையில் கொடுத்துச்சோ நல்லாவே இருக்கும். லவ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம்,
அவ்வளோ அருமையாக இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையாக அவ்வளோ வந்து அன்னோன்யமாக இருப்பாங்க. நல்லா ஜாலியாக சந்தோஷமாக இருப்பாங்க. கல்யாணம் பண்ணிக்கலாம், நல்ல ஒரு பொருத்தம் நமக்குள்ள அப்படின்ட்டு நிறைய அவங்களுக்குள்ள நிறைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்து திருமணமும் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த அஷ்டம சனி வந்த பிறகு அது மொத்தமாக உடச்சி விட்ருக்கும். அதுவும் இல்லாத லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் அதே கதை தான். இப்போ திருமணம் பண்ணவங்களுக்கு பிரித்து விட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி லவ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அதை பிரித்து விட்ருக்கோம். நிறைய பேருக்கு வந்து பிரேக்கப் எல்லாம் இருக்கும். அதனால் மனசு வலி பயங்கரமாக இருக்கும். மரண வலியை விட அதிகப்படியான வலியை அனுபவிச்சிருப்பாங்க இந்த லவ் சம்மந்தப்பட்ட நபர்கள். அதே மாதிரி லவ் சம்மந்தப்பட்ட திருமணம் பண்ணி கஷ்டப்படுறாங்க இல்லையா, அவங்களும் அது மாதிரி தான். திருமண ரீதியாக முயற்சி பண்ணி திருமணமே எனக்கு செட் ஆகலை, இது வரைக்கும் திருமணமே கூடி வரல, ரொம்ப சந்தோஷப்படுங்க, தப்பே கிடையாது. அஷ்டம சனி வரத்துக்கு முன்னாடி நீங்கள் பண்ணியிருந்தாலோ இல்லை அஷ்டம சனியில் பண்ணியிருந்தாலோ நிறைய பிராபலத்தை கொடுத்துருக்கும் இந்த சுக்கிர பகவான். அதாவது சனியுடைய அஷ்டம சனியில் நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும். இது வரைக்கும் திருமணம் பண்ணலையா, ரொம்ப சந்தோஷப்படுங்க. 30-32 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க, எனக்கு திருமணமே நடக்கலை, எனக்கு திருமணமே கூடி வரல, தள்ளி எல்லாமே தடையாகவே இருக்குது, நல்ல வரன் அமையல நினைக்கிறீங்களா, இது வரைக்கும் இப்போ அஷ்டம சனி விடுதலையான பிறகு தான் உங்களுக்கு நல்ல காலமே. இது வரைக்கும் திருமணம் நடக்கலையா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, தப்பே கிடையாது. திருமணம் பண்ணியிருந்தால் நிறைய பிராபலத்தை கொடுத்துருக்கும். பண்ணவங்களை போய் கேட்பாருங்க. அதுக்காக பண்ணவங்க எல்லாருமே கஷ்டப்படுறாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க சுய ஜாதகத்தில் குரு, சுக்கிரன், செவ்வாய் இந்த 3 கிரகங்கள் பாதிக்கப்படாமல் இருந்து திருமணம் அப்படிங்கிறது நடந்திருக்கும். அதுலேயும் சுக்கிர தசைங்கிறது 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் இருந்து தசை பண்ணுறது. இன்னொன்று நல்ல நட்சத்திரம் ஏறி தசை பண்ணுறது. அதாவது உங்கள் ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய நட்சத்திரம் ஏறி தசை பண்ணுறது. இது மாதிரியான இடங்களில் இருந்து தசை பண்ணியிருந்தால், ஏன்னா எல்லாருக்குமே கெடுபலன்களை கொடுத்துருக்கும் சுக்கிர தசை அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் வந்து நல்லாவும் இருக்கிறாங்க கடகராசியில். கஷ்டப்படுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா 80% பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க திருமண ரீதியாக. இந்த வயது காலகட்டத்தில் திருமண ரீதியாக பிரிஞ்சிருக்கிறவங்க ஒரு பக்கம், சேர்ந்து வாழ்ந்து குடும்பத்துக்குள்ளேயே சண்டை சச்சரவாக இருந்து பேசாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் அப்படி இருந்திருக்கு. அப்படி இல்லை ஒத்துமையாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு தொழில் பாதிக்கப்பட்டிருக்கும், வேலை பாதிக்கப்பட்டிருக்கும், மனசளவில் அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாங்க, பொருளாதாரத்தில் வந்து நிறைய பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஆக மொத்தத்தில் ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும். அதுக்கு குரு, சுக்கிரன், செவ்வாய் நல்லா இருந்துச்சு அவங்க சுய ஜாதகத்தில், ஏதோ ஒன்று சரியில்லாமல் இருந்து 2 நல்லா இருந்துச்சுன்னா கூட திருமண வாழ்க்கையில் கை வைக்காது விட்டுரும். ஆனால் கோச்சாரத்தில் வரும்போது அந்த அஷ்டம சனியாக வரும்போது சனி பகவான் செவ்வாய் சம்மந்தப்படாமல் இருந்தால் உங்களுக்கு அந்த திருமண ரீதியாக பிரச்சனைகளை கொடுத்துருக்காது. இப்போ சனி பகவான் வந்து செவ்வாய் சம்மந்தப்பட்டு இருந்தால், செவ்வாய் மேலே பார்வை இருந்துச்சுன்னா, இப்போ கோச்சார ரீதியாக இப்போ ஒன்று பிரித்து விட்ருக்கோம். அப்படி இல்லை உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்குது, அந்த செவ்வாய் வந்து நட்சத்திராதிபதி இருக்கு இல்லையா, எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அந்த நட்சத்திராதிபதி சுபகரக நட்சத்திரமாக இருந்தால் இப்போ அது மாதிரியான ப்ராப்ளத்தை உங்களுக்கு கொடுத்துருக்காது. வீடு கட்டுற அமைப்பு ஒரு சில பேர் கொடுத்துருக்கோம். அப்படி இல்லைனாக்கா ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, வண்டி வாகன சேர்க்கை, இது மாதிரியான நல்ல பலன்களை கொடுத்துருக்கும் இந்த சனி பகவான். இந்த சனீஸ்வரன் அப்படிங்கிறது அவர் பார்வைப்படக்கூடிய இடங்களில் எந்த கிரகம் இருக்கோ அது வலுவாக இருந்தால் அது சம்மந்தமாக நல்ல ஒரு பலன்கள். அப்படி இல்லை வலுவில்லாமல் இருக்குது, உங்கள் சுய ஜாதகத்தில் அவயோக கிரகமாக இருக்குது, மறைமுகத்தில் இருக்குது, ராகு கேதுக்களோடு சேர்ந்துருக்கு அப்படின்னாக்கா அதனுடைய காரகத்துவத்தை கெடுத்து விட்ரும். அதுதான் இந்த அஷ்டம சனியோட காரகத்துவங்கள். அஷ்டம சனி வரும்போது அது மாதிரியான பிராபலத்தை கொடுக்கும். ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் 3, 6, 10, 11 இருந்து தசை பண்ணிச்சுன்னா, அதாவது இந்த ராசிக்கு வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு அவயோகராக வந்தால் கூட அதுலேயும் 3, 6, 10, 11 சம்மந்தப்பட்டால் இந்த சுக்கிர பகவான் உங்களை ஒன்றுமே பண்ணியிருக்காது, நல்லாவே இருந்திருக்கும். எல்லாருமே கஷ்டப்பட்டு இருக்காங்க அந்த கடகராசியில் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுலேயும் ஆயில்யத்துக்கு சொல்லவே முடியாது. ஆயில்யத்துக்கு வந்து ஒரு 60 வயசில் இருக்கிறாங்க, ஒரு 50 வயசில் இருக்கிறவங்கள கேட்பாருங்க சுக்கிரதசையில் என்ன பாடாப்பட்டிருப்பாங்க அப்படின்ட்டு. இந்த 40 வயசுக்குள்ள சுக்கிரதசையில் 1 திருமணம், 2 திருமணம், 3 திருமணம், திருமணமே வேண்டாம் அப்படின்ட்டு ஒதுங்கி இருக்கக்கூடிய நபர்களும் பார்த்துருக்காரு. பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, நல்லாவே இருப்பாங்க, பார்க்கறதுக்கு நல்லாவே இருப்பாங்க. ஆனால் பெண்களாக இருந்தால் இப்போ அழகாக இருக்காங்கன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு வந்து எந்த ஆணுமே செட் ஆகாது. எந்த ஒரு நபர் போனாலும் அவங்க நெகட்டிவான நபராக இருப்பாங்க. அவங்களுக்கு இவங்களுக்கு கெமிஸ்ட்ரி அந்தளவுக்கு செட் ஆகாது. 1 வருஷம் 2 வருஷம் அந்த தொடர்பு கட் ஆகும். அது மாதிரியெல்லாம் நடக்கும் இந்த சுக்கிரதசையில். ஏன்னா சுக்கிரதசை அப்படிங்கிறது 20 வருட காலங்கள் இந்த ராசிக்கு. அதனால தான் இவ்வளோ கஷ்டம். இப்போ தசாபுத்தி வந்து ஒரு 8 வருடம், 10 வருடம், 12 வருடமாக இருந்துச்சுனாக்கா அது பிரச்சனையே வராது. 20 வருடங்கள் முழுமையாக சுக்கிரன் எடுத்துக்கும். உங்கள் வாழ்நாளில் பாதி அது 20 வருடங்கள் அதை எடுத்துக்கிறதுனால இடையில் ஒரு 7 சனி வந்தாலோ அஷ்டம சனி வந்தாலோ மொத்தமாக நாசம் பண்ணி விட்டு போயிடும். இது மாதிரியான கஷ்டங்களை கொடுத்துருக்கும் இந்த சுக்கிர பகவான். இப்போ
உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவானுடைய பயிற்சிக்கு சிறப்புன்னு சொல்லிக்கலாம். அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சுக்கிரதசை தான் உங்களுக்கு கொடுக்கணும். சுக்கிரதசை கெடுக்குமானாக்கா கெடுக்காது. ஏற்கனவே ஒரு திருமண வாழ்க்கையை கொடுத்துருக்கோம், இல்லை அப்படி இல்லைனாக்கா ஒரு லவ்வை கொடுத்துருக்கோம், எல்லாமே கொடுத்தது இல்லையா? அப்போ கொடுக்காம கெடுக்கலையே, எல்லாமே கொடுத்தது இல்லையா சுக்கிர பகவான்? ஏன் கெடுத்ததுன்னா சனி பகவான் தான் கெடுத்தது. இப்போ சனி பகவான் போயிட்டார், அவர் வேலையை முடிச்சுட்டு அவர் கிளம்பிட்டார். இதன் பிறகு எல்லாமே ஒன்றாகும். ஒரு நல்ல நண்பர்கள், பிரிந்திருக்கக்கூடிய நண்பர்கள், பிரிந்திருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள், இதன் பிறகு சுக்கிரதசையில் என்னென்னலாம் உங்களுக்கு தேவைப்படுதோ வளர்ச்சிகள், அந்த வளர்ச்சியை நோக்கி நீங்கள் போகலாம். ஆனால் சுக்கிரதசை நல்லது செய்யுது அப்படின்னு நாம் சொல்ல முடியாது. உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து அஷ்டம சனியில் இருந்த கஷ்டங்கள் இப்போ இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வலியும் வேதனையும் குறையும். இதற்கு முன்னாடி இருந்த வேதனைகள் இருக்காது, சோதனைகள் இருக்காது. சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே நெருப்பாக இருந்திருப்பாங்க, அந்த அளவுக்கு நமக்கு சோதனைகளை கொடுத்துருப்பாங்க. அந்த சோதனைகள் இருக்காது. மறைமுக எதிர்ப்புகள் விலகும். நண்பர்கள் வட்டாரத்தில் நல்ல ஒரு மேன்மை அப்படின்னு சொல்லலாம். இரண்டாவது திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களா? அப்போ திருமண வாழ்க்கை கெட்டு போச்சு, இன்னொரு திருமணம் அமையுமானா கண்டிப்பாக அமையும். இப்போ திருமண ரீதியாக ஏற்றம் உண்டு. பசங்க வயலில் நல்ல ஒரு வளர்ச்சி. இப்போ திருமணம் ஆயிடுச்சு, ஓரளவுக்கு போயிட்டுருக்கு, நல்லா இருக்கேன் அப்படின்னா தொழில் பாதிப்புனா தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும். இதன் பிறகு பசங்களுடைய வளர்ச்சி உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இருந்தாலும் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா சுக்கிரதசை அப்படின்னாக்கா கடனை கொடுத்துருக்கும், அதிகப்படியாக தொழிலில் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். அதுலேயே வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 40 வயசுக்கு மேலே 66 வயசு வரைக்கும் இருக்கிறீங்க. இந்த காலகட்டங்களில் தொழில் ரீதியாக நிறைய பிரச்சனைகள். தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு விவசாயமாக இருந்தாலும் சரி, இல்லை சிறு தொழில் வியாபாரிகள், பெரிய தொழில் வியாபாரிகள், ஒரு கம்பெனி வச்சுட்ருக்காங்க, எல்லாருக்குமே அந்த வருமானத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணியிருக்கும். இந்த அஷ்டம சனி வந்ததுலேருந்து எந்த கிளைண்ட்டுமே வந்திருக்க மாட்டாங்க. வர்ற கிளைண்ட்டு கூட 2 நாள் கழித்து தான் வருவாங்க. எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளை ஆரம்பித்து விட்ருக்கோம். அதனால் அந்த கிளைண்ட்டு, அதாவது வரக்கூடிய கிளைண்ட்டுங்க இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிப்பாங்க. இப்போ தான் உங்களுக்கு கால் வரும். நிறைய பேர் இப்போ கான்டாக்டில் வருவாங்க, திரும்ப தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் தொழில் ஆரம்பிக்கிறது உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துங்க. தொழில் ஆரம்பிக்கிறது ஏற்கனவே ஓடிட்டுருக்கு, ஒரு தொழில் ஓடிட்டுருக்கு, அது இது வரைக்கும் வருமானம் இல்லைனாக்கா அந்த வருமானத்தை கொடுக்கும். தொழில் பாதிச்சிருந்தால் அந்த தொழில் பாதிப்புகள் வெளியே வருவீங்க. அதிகப்படியாக கடன் பிரச்சனைலேருந்து வெளியே வருவீங்க. கடன் இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். உடல்நல கோளாறுகள், பிரச்சனைகள் இது வரைக்கும் இருந்துச்சுனாக்கா அது எல்லாமே தீர்வுக்கு வரும். கேஸ் இருந்ததுன்னா வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக வரும். கொஞ்சம் கொஞ்சமாக குறையன்னு வச்சுக்கலாம். இப்போ கேஸாக இருந்தாலும் சரி, கடனாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் இந்த சுக்கிரதசையில். சுக்கிரதசையை பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய பேசலாம். நிறைய அது சம்மந்தமாக நிறைய இருக்குது. நிறைய பேர் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. கொஞ்சமான கஷ்டம் கிடையாது. ஏன்னா சந்திரனோட வீட்டுக்கு சுக்கிரன் நன்மை செய்ய மாட்டார், சுக்கிரனோட வீட்டுக்கு சந்திரன் நன்மை செய்ய மாட்டார். இந்த ராசிக்கு அதிகப்படியாக கெடுத்தது இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு அஷ்டம சனியில் இருக்கிற இடத்தை பொறுத்து நிறைய கெடுபலன்களை கொடுத்துருக்கு. ஆனால் ஆயில்யத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா சொல்ல முடியாத வேதனை. அதிகப்படியாக 2022 மே மாதம், அதாவது பிப்ரவரியில் கூட ஒரு சில பேருக்கு வந்திருக்கு. எப்போ இந்த அஷ்டம சனி இவங்களுக்கு ஆரம்பிச்சது இந்த கடகராசிக்கு அப்படின்னாக்கா 2022 மே மாதத்துலேருந்தே, அதாவது ஒரு சில பேருக்கு 2வது மாதமே ஆரம்பிச்சிச்சு. அந்த வருஷம் ஆரம்பித்த உடனே உங்களுக்கு ஆரம்பிச்சிச்சு. அந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்க ஆரம்பிச்சது. கொஞ்சம் கொஞ்சமாக வருமானத்தை குறைக்க ஆரம்பிச்சது. அந்த இடத்துல தான் ஒரு சில ப்ராப்ளம் ஆரம்பித்து இன்னைய வரைக்கும் முடியாமல் இருக்குது. எதுனா தொழில் ரீதியாக, வேலைவாய்ப்பு ரீதியாக, திருமண ரீதியாக, தவறான உறவுகள் ரீதியாக எல்லாமே அங்கே ஆரம்பித்து இது வரைக்கும் போயிட்டுருக்கு. ஏன்னா சனி பகவான் அவிட்ட நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் அப்போ தான் அடியெடுத்து வச்சார். அந்த இடத்துல இருக்கும்போது புதன் தசை நடக்கக்கூடிய நபர்கள், அதுவும் இல்லாத புதனுடைய நட்சத்திரக்காரர்கள் எல்லாருக்குமே அடி மேல் அடி. அதுலேயும் சுக்கிர தசை சொல்லவே தேவையில்லை. சொல்ல முடியாத துயரங்களை கொடுத்துருந்தது இது சுக்கிர பகவான் தசை. கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகிப்போச்சு. உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கட்டுக்குள் வரும். கடன் கட்டுக்குள் வரும், உடல்நிலை கட்டுக்குள் வரும், குடும்ப பொருளாதாரம் கட்டுக்குள் வரும், வீடு வாங்கிறது, சொத்து வாங்கிறது, இதுக்கப்புறம் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். மனசளவில் தெளிவாக இருப்பீங்க. இந்த சுக்கிரதசையில் இருக்கக்கூடிய நபர்கள், கடகராசியில் 3 நட்சத்திரக்காரர்களும் எந்த வயது காலகட்டத்தில் இருந்தாலும் சரி, இந்த சுக்கிரதசை அந்த அளவுக்கு மேன்மையை கொடுக்கும், பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும். நன்றி.